ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கதையும் நானும். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்கிறதுக்கு இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லா வீடியோஸோட எண்ட்லேயும் நான் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கேன். ஸோ கொஷின்ஸ் சாதாரண கொஷின்ஸ் கிடையாது, எல்லாமே மேக்ஸிமம் ஜிகே கொஷின், விடுகதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்ருக்குன்ட்டு. ஸோ ஒரு சிலர் பண்ணுறீங்க, ஒரு சிலர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு கண்டினியூஸாக 10 கொஷின்ஸுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரலான் இருக்கேங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள். எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் அந்த வீடியோக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்டை அள்ளிட்டு போங்க. நீங்கள் மட்டும் கிஃப்ட் வாங்கினா போதுமா? பத்தாதில்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கதையை கேட்க சொல்லுங்கள், கிஃப்ட் அள்ளிட்டு போக சொல்லுங்கள். ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கினா நம்ம ட்ரீட் கேட்கலாம்ல? ஆமாம். ஸோ அதனால் பகிர்ந்து உண்ணுவோங்கிற மாதிரி பகிர்ந்து சர்ப்ரைஸ் கிஃப்டை அள்ளிட்டு போங்க. கதையும் நானும் கேட்டுக்கிட்டே இருங்க, கிஃப்டை அள்ளிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வேணும், உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறையா வந்துட்டு ஸ்டோரிஸ் இருக்குது, கதையில் வந்துட்டு விடுகதை கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஐடியாஸ் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, உங்களோட கிட்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் என்னோடய கதையை கேளுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லலாம்ல. அது மட்டும் இல்லை, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸும் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக என்னோடய கதையை கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை மறக்காமல் கொடுங்க. கதையை கேட்டுக்கிட்டே இருங்க, சர்ப்ரைஸ் கிஃப்டை அள்ளிக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். இப்படிக்கு கதையும் நானும்